ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 2 பேதுரு 1:9 ஏனென்றால் இந்த காரியங்கள் எல்லாம் பேதுரு சொல்லும் பொழுது, இவைகளை செய்யாதவன் தேவன் சொல்லாத காரியங்களை எல்லாம் செய்து கொண்டு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு, ஆனால் தேவனுக்குள்ள இருக்கிறேன் என்று அவன் நினைத்து கொண்டு இருக்கிறான். தேவனுக்கு பிரியமானதை செய்து கொண்டு இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆண்டவருக்குள்ள நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு பழைய காரியங்களை நாம் செய்து கொண்டே ஆனால் தேவனுக்குள்ள வளர்வது எப்படி? தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பு எப்படி? தேவனுடைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்வது எப்படி? நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன், நான் சுத்தமாக இருக்கிறேன், நான் கிறிஸ்துவினால கழுவப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், இப்படி என்ற எண்ணங்கள் இல்லாதவன் கண் சொருகின குருடனுக்கு சமம் என்று பேதுரு சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். ஆகையினால ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய சிந்தை நமக்குள் வர வேண்டும், அவருடைய சுபாவம் நமக்குள் வர வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் மட்டும் இல்லாமல் அவர் சொல்லுகிறார், உன்னை போல பிறரையும் நேசி என்று சொல்லுகிறார். அப்போ கஷ்டத்திலும் பாரத்திலும் பிரச்சனையிலும் போராட்டத்திலும் அவரை நோக்கி பார் என்கிறார். சண்டை இடும் பொழுது நானும் அடிப்பேன் அவனும் அடிப்பான் அப்படின்றதுலாம் இல்லை. ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கொள்வார், ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்ற அந்த ஒரு மனப்பக்குவம் நமக்கு வரும்பொழுது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். பழைய சுபாவமே நமக்குள் இருக்குமானால் நாம் கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறோம் என்பதுதான் அர்த்தம். கண் திறந்தவனாய் கர்த்தரை பார்க்கிறவனாய் நீ இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவங்களை தான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த உணர்வோடு நாம் வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.